கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி வேறு யாரும் இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய கான்டாக்டில் இருந்து எனக்கு வழக்கம் போல் எங்கள் ஆண்டி மெசேஜ் அனுப்புகிற மாதிரி மெசேஜ் பண்ணி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டு ஏமாற்றிட்டாங்க. அந்த இமேஜும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஏதோ எமர்ஜென்சிக்கு கேஷ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆண்டி எப்படி மெசேஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மெசேஜ் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து என் ரிலேட்டிவ் அது மாதிரி கிடையாது. இவங்க வீட்டில் தான் எங்கள் அம்மா வந்து வேலை செஞ்சாங்க. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். சரி, ஓகே, ஏதோ எமர்ஜென்சிக்கு கேட்குறாங்க போல். இதில் என்னோடய ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணதும் இல்லாமல் எங்கள் அப்பா ஃபோனுக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, எமர்ஜென்சிக்கு ஏதோ பிரச்சனை போல் அப்படி தான், அதனால தான் கேட்குறாங்க அப்படி சொல்லி தான் அனுப்பிவிட்டேன். கடைசியாக அப்போ தான் தெரியுது. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தெரியவே இல்லை அது ஒரு ஸ்கேமுன்ட்டு. மறுநாள் தான் தெரியுது. அதே நம்பர்லேருந்து எங்கள் ஆண்டி கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி காசுலாம் எதுவும் வரலை, என் நம்பர் வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி காசு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா சம்பாதிக்கிறதே அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. ட்ரைசைக்கிள்லாம் ஊட்டி ஒரு 200 சம்பாதிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். 15,000 ஏதோ எமர்ஜென்சிக்கு கேட்குறாங்கன்னு கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜோ இல்லை வந்து அந்த நம்பரை அட்டாச் பண்ணுறேன், மெசேஜோ இல்லை வந்து ஃபோன் கால்ஸோ வந்தாலும் யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, காசு கேட்டால் அனுப்பாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு எப்படி அது ஓட்டுதுன்னே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் பண்ணோம், நேரில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. போனால் மதிக்க கூட மாட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ டாக்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இங்கே வந்து பீப்புள்ஸ்க்கெல்லாம் மரியாதையா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி எப்படி நம்ம காசு வந்து திரும்பி கிடைக்கும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவ்வளோதான், ஏமாந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்கேம் உள்ள பர்சன் வந்து ஃபோன் ஆன்லேயே தான் இருக்குது. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியுமா, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியல. அவன் வந்து சூப்பராக இங்கிலீஷும் பேசுவான், தமிழும் பேசுவான். ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க. பி கேர்ஃபுல் கைஸ். பாய்.